அதே போன்ற அன்புக்குரியவர்களே, இஹ்லாஸான மனிதர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற பலனையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில போது அல்லாஹ் இஹ்லாஸாக செயல்படுகின்ற மனிதனுக்கு உலகத்தில் தருகின்ற பலனை பார்த்தால் ஆச்சரியப்பட வைக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், வரலாற்றிலே ஒரு சின்ன குறிப்பை பார்க்கிறோம். அந்த காலத்தில் தாலூன் என்று ஒரு அரசர் இருந்தார். அரசருடைய தூளூன் என்று ஒரு அரசர் இருந்தார். ஒரு நேர்மையான மனிதர், மார்க்கப்பட்டுள்ள மனிதர். அவருடைய அரசவையில் ஒரு நாள் பார்க்கின்றார், யாரோ ஒரு ஏழை பெற்ற குழந்தையை உணவு கொடுத்து பராமரிக்க முடியாது என்ற நிலையில் அந்த குழந்தையை அரண்மனையின் ஓரத்திலேயே கைவிட்டு விட்டு தலைமறைவாக ஆகிவிடுகின்றார். அரசருக்கு முன்பாக கொண்டு வந்து குழந்தை, ஒரு ஆண் குழந்தை கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. கடைசியாக மன்னர் பார்த்தால் இந்த குழந்தையை நாமே வளர்ப்போம் என்று முடிவுக்கு வந்து அவரே அந்த குழந்தையை வளர்க்கின்றார். அஹ்மதி என்று பெயர் சூட்டினார். காலப்போக்கில் அஹ்மதி யத்தீம் என்று அந்த குழந்தைக்கு பெயர் விளங்க ஆரம்பித்தது. அந்த குழந்தை வாலிப பருவத்தை வந்து அடைகின்றார். சிறந்த ஒழுக்கம், நல்ல மார்க்க ஞானம், தன் பெற்ற பிள்ளையை எப்படி அவர் வளர்த்தாரோ அதற்கு நிகராக சற்றும் குறைவில்லாமல் இந்த அஹ்மதுல் யத்தீமையும் தூலூன் அவர்கள் வளர்த்து வருகின்றார்கள். ஒரு நேரம் வருகிறது, அவர் மரணப்படுக்கையில் இருக்கின்றார். உடனே தன்னுடைய மகன் அபுல் ஜெய்ஷை அழைத்து சொன்னார், மகனே, நான் மரண தருவாயில் இருக்கின்றேன். அஹ்மது யத்தீமை நான் எந்த அளவுக்கு பாசத்தோடு வளர்த்து வந்தேன் என்பதை நீ பார்த்திருக்கின்றாய். என் கண்ணுக்கு பின்பாக அவருக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் எப்படி அவரை கவனித்துக் கொண்டேனோ அதே போன்று நீ கடைசி உயிருள்ள வரைக்கும் அஹ்மது யத்தீமை நல்ல விதமாக நீ கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவர் மரணமடைகின்றார். மகன் அபுல் ஜெய்ஷ் தந்தையினுடைய போதனைக்கு இணங்க அஹ்மது யத்தீமை சிறந்த முறையில் பெற்ற உடன் பிறந்த சகோதரனை போன்று அவர்களை கவனித்து வருகின்றார்கள். ஒரு நாள் அபுல் ஜெய்ஷ் ஒரு முக்கியமான ஒரு தேவையை முன்னிட்டு அஹ்மது யத்தீமிடத்தில் வேலை சொன்னார். சகோதரனே, அந்த புறத்துக்கு சென்று எனது இல்லத்தில் இந்த பாதை வழியாக செல், இந்த சாவியை கொண்டு திறந்து இன்ன பொருளை நீ எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். அஹ்மது யத்தீம் அந்த புறத்தில் அவர் சொன்ன பாதை வழியாக சென்று குறிப்பிட்ட அந்த வீட்டை அடைந்து கதவை சாவி கொண்டு திறந்து கொண்டு உள்ளே நுழைகின்றார். காணக்கூடாத ஒரு காட்சியை கண்டுவிட்டார். என்ன காட்சி? அரசருடைய அடிமை பெண்களில் எந்த பெண் மீது அரசருக்கு அளவு கடந்த அன்பு இருந்ததோ, பேரழகு மிக்க ஒரு பெண், அந்த பெண் அரண்மனையின் ஊழியன் ஒருவனோடு தவறான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மோசமான ஒரு நிலையில் அஹ்மது யத்தீம் அந்த பெண்ணை பார்க்கின்றார். பார்த்த அடுத்த வினாடி அந்த பணியாளன் தலைதெறிக்கு எழுந்து ஓடுகின்றான். இப்போது இந்த பெண் பார்க்கிறாள், அஹ்மது யத்தீமின் மூலமாக செய்தி வெளியே கசிந்தால் தன் தலை துண்டித்து எறியப்படும். அபுல் ஜெய்ஷ் மன்னர் தன்னை சிறைச்சேதம் செய்வார். ஆகவே எப்படியாவது இவரை தன் வலையில் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண் வலை விரிக்கின்றார். அஹ்மது யத்தீம், உன்னையும் நான் அதே செயலுக்கு அழைக்கின்றேன் என்று விதவிதமாக அவரிடத்தில் அஹ்மது யத்தீமை எப்படியாவது தன் வலைக்குள் சிக்க வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ கெஞ்சி பார்க்கின்றார். ஆனால் அஹ்மது யத்தீம் சொன்னார், நான் அல்லாஹுவை பயப்படுகின்றேன், என் எஜமானனுக்கு மாறு செய்ய நான் விரும்பவில்லை என்று கடைசி வரைக்கும் மறுத்துவிட்டு அரசர் சொன்ன அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். ஆனால் அவரோ இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக அந்த குற்றத்தை நான் வெளியில் சொல்ல மாட்டேன் என்று இஹ்லாஸான முறையில் முடிவெடுத்து விட்டார். ஆகவே அரசரிடத்தில் வந்தார். அபுல் ஜெய்ஷிடத்தில் அவர் எடுத்துக்கொண்டு வந்த பொருளை ஒப்படைத்தார். ஆனால் அந்த பெண்ணை பற்றி எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்லவே இல்லை. இந்த நிலையில் அரசர் இப்போது புதிதாக ஒரு திருமணம் செய்கின்றார். புதிதாக திருமணம் செய்த காரணத்தால் ஏற்கனவே அதிகமாக அன்பு காட்டி வந்த அந்த பெண்ணிடத்தில் போக வருவது கொஞ்சம் குறைந்து விட்டது. இப்போது அவள் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாள். எப்படி? அஹ்மது யத்தீம் நம்மை பற்றி ஏதோ சொல்லிவிட்டார், அதன் காரணமாகத்தான் முன்பு போன்று அரசர் நம்மிடத்தில் அதிகமாக வருவதில்லை, அன்பும் முன்பு போல் அதிகமாக அன்பும் காட்டுவதில்லை என்று தவறாக முடிவு செய்து எப்படியாவது அஹ்மது யத்தீம் மீது மன்னரிடத்தில் தவறான செய்தியை சொல்லி அதிருப்தி கொள்ள செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார். சில வாரங்களுக்கு பின்பாக ஒரு நாள்
அரசர் அந்த பெண்ணை சந்திப்பதற்காக வருகின்றார். ரொம்ப ஆசையோடும் ரொம்ப மகிழ்ச்சியோடும் அந்த பெண்ணை சந்திக்க வருகின்றார். இப்போது அந்த பெண் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டார். எப்படி? அரசர் வந்து தனக்கு பக்கத்தில் அமர்ந்து தன்னை தொட்ட அடுத்த வினாடி அவள் பொங்கி பொங்கி அழுகின்றாள். மாலை மாலையாக கண்ணீர் சிந்துகின்றாள். அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன காரணம், அழுகைக்கு என்ன காரணம் என்று கேட்கின்றார். அப்போது அவள் சொல்கின்றாள், சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு நாள் பகல் நேரத்தில் திடீரென்று அகமது யத்தீம் என்னுடைய அறைக்கு வந்தார். வந்தவர் என்னை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று பலாத்காரம் செய்தார். அவரிடமிருந்து நான் தப்பிப்பதற்காக பெருமுயற்சி எடுத்தேன். பெருத்த சிரமத்துக்கு பின்பாகத்தான் என்னுடைய கற்பை நான் பாதுகாத்துக் கொள்ள முடிந்தது. அன்று மட்டும் நான் தவறி இருந்தால் என் நிலை வேறு விதமாக போயிருக்கும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அழுகின்றான். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அபுல் ஜெய்ஷனுடைய கோபம் தலைக்கு ஏறுகிறது. அங்கேயே முடிவு செய்து விட்டார், அகமது யத்தீமை கொலை செய்துவிட வேண்டும். மறுநாள் அரசவை கூடுகிறது. அரசர் வளமையாக வருவதை போன்று வந்தார். வந்தவுடன் விசேஷமான ஒரு பணியாளரிடத்தில் சொன்னார், நான் ஒரு நபரை உன்னிடத்தில் இப்போது அனுப்பி வைப்பேன். கையிலே ஒரு பாத்திரத்தை கொண்டு வருவார். அதிலே கஸ்தூரியை நிரப்பி அனுப்ப வேண்டும் என்று அரசர் சொன்னார் என்று சொல்லுவார். அப்படி யார் அந்த பாத்திரத்தை கொண்டு வருகின்றாரோ அவரிடத்தில் பாத்திரத்தை வாங்கி கொண்டு அடுத்த வினாடி அவர் தலையை துண்டித்து, துண்டிக்கப்பட்ட அந்த தலையை அந்த பாத்திரத்தில் வைத்து நீ கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு தன்னுடைய சிம்மாசனத்தில் போய் அமர்கின்றார். அமர்ந்து அகமது யத்தீமை அழைக்கின்றார். அகமது யத்தீம் ஒன்றுமே புரியாதவர், அவர் நேர்மையான மனிதர். வந்து அரசரை பார்த்து பேசுகின்றார். ஆனால் அரசருக்கோ கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, கட்டுக்கடங்காத கோபம். கடைசியில் பார்த்தார், அதற்கு மேல் பேசுவதற்கு விரும்பவில்லை. ஒரு பாத்திரத்தை கையிலே கொடுத்து, இந்த இடத்தில் ஒரு பணியாளர் இருக்கின்றார், அவரிடத்தில் சென்று அரசர் இந்த பாத்திரம் நிரம்ப கஸ்தூரியை நிரப்பி வாங்கி கொண்டு வர சொன்னார் என்று சொல்லி அனுப்புகின்றார். அவரும் அகமது யத்தீம் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போகின்றார். போகின்ற வழியில் ஒரு பணியாளர் வருகிறார். யார் அவர்? ஏற்கனவே அந்த பெண்ணிடத்தில் தவறான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிற போது பார்த்தாரே அகமது யத்தீம், அதே அந்த மனிதன், அந்த பணியாளன். அவன் வந்தவன் சட்டென்று அகமது யத்தீமுடைய கையிலே இருந்த பாத்திரத்தை பறித்து வாங்குவதை போன்று வாங்கி கொண்டார். என்னிடத்தில் கொடுங்கள், அந்த காரியத்தை நான் செய்கின்றேன். இதை கொண்டு போய் கொடுத்து கஸ்தூரியால் நிரப்பி வாங்கி கொண்டு வர வேண்டும், அதை நான் செய்கின்றேன் என்று சொல்லி சட்டென்று அந்த பாத்திரத்தை வாங்கி கொண்டார். அகமது யத்தீம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, கொடுத்து விட்டார். கொடுத்துவிட்டு அகமது யத்தீம் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு அரசரை பார்க்க வருகின்றார். அதற்கு முன்பாக என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தால், அரசரே போய் அதிசயித்து போய் ஆச்சரியப்பட்டு போயிருக்கின்றார். காரணம், அந்த பணியாளன் கஸ்தூரி நிரப்பி கொண்டு வர சொன்ன அந்த பணியாளன் தலையை, வெட்டப்பட்ட தலையை அந்த பாத்திரத்துக்குள் வைத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறான். பார்த்தால் அகமது யத்தீமுடைய தலையை காணவில்லை, வேறு ஒரு பணியாளனுடைய தலை அங்கே கொய்து வெட்டப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அரசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரத்தில் அகமது யத்தீம் அவர்களும் வருகின்றார்கள். அவரும் பார்க்கின்றார், தான் கொண்டு போன அந்த பாத்திரத்தில் தன் கையில் இருந்து அந்த பாத்திரத்தை யார் வாங்கினானோ அவனுடைய தலை வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது புரிந்து கொண்டார். அரசர் சொன்னார், அகமது யத்தீம், உமது தலையை வெட்டுவதற்காக நான் ஏற்பாடு செய்திருந்தேன், ஆனால் யாரோ ஒருவன் இதில் சிக்கி இருக்கிறான். இந்த வார்த்தையை சொன்னவுடன் அகமது யத்தீமுக்கு விளங்கிவிட்டது பின்னணி என்ன என்று. உடனே நடந்த விஷயம் அனைத்தையும் சொன்னார். நான் ஒரு நாள் அந்த புறத்துக்கு உங்களுடைய உத்தரவை முன்னிட்டு நான் சென்றேன். அப்போது இவனும் அந்த பெண்ணும் தான் தவறான காரியத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதை மறைப்பதற்காக என்னையும் அழைத்தார். நான் கடைசி வரைக்கும் இணங்காமல் மறுத்துவிட்டேன். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த விஷயத்தை நான் வெளியில் சொல்லக்கூடாது என்று இஹ்லாஸாக மறைத்திருந்தேன். ஆனால் அந்த பெண் இல்லாத பொல்லாதவற்றை எல்லாம் உங்களிடத்தில் சொல்லி என் மீது அதிருப்தியை, வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இப்படி மூட்டிவிட்டிருந்திருக்கிறார். இப்போது யார் அந்த குற்றத்தில் ஈடுபட்டானோ அவனுடைய தலையே வெட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். உடனே பார்த்தார் மன்னர், அப்படியா? அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வர சொன்னார். குற்றச்சாட்டை சொல்லி விசாரிக்கின்றார். அவளும் வேறு வழியில்லாமல் நிர்பந்தமாக ஏற்றுக்கொண்டாள். பின்பு அவளுடைய தலையும் கொய்யப்படுகிறது, வெட்டப்படுகிறது. சில வருடங்களுக்கு பின்பாக அபுல் ஜெய்ஷ் மரணப்படுக்கையில் இருக்கின்றார். அப்போது இறுதியாக எழுதி வைத்த சாசனம், எனக்கு பின் அகமது யத்தீம் மன்னராக முடிசூட வேண்டும். அரச பொறுப்புக்கு அகமது யத்தீமை அவர் கூறுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே,
இங்கே நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இஹ்லாஸான முறையில் ஒரு மனிதன் செயல்படுகின்ற போது அல்லாஹ் இடத்தில் நாளை மறுமையில் அவனுக்கு மகத்தான கூலி கிடைக்கிறது என்பது மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் அந்த இஹ்லாஸுக்கு பகரமாக உயிரை பாதுகாப்பு செய்கின்றான். நெருக்கடிகளின் போது அல்லாஹு தஆலா அவனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நெருக்கடிகளை நீக்குகின்றான். இன்னும் பல பல பாக்கியங்களை பெறுகின்றான். ஆக நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை முன்வைத்து இஹ்லாஸான முறையில் நாம் செய்வதற்கு முன்வர வேண்டும். அதற்கு மாற்றமான ரியா என்ற முகஸ்துதியான எண்ணம் இல்லாமல் எச்சரிக்கையாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இஹ்லாஸை உருவாக்கி கொள்வதற்காக அல்லாஹுவின் தூதர் சொன்ன துவாவை அதிகமாக ஓதி வர வேண்டும். முஹ்லிசீன்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லாத மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் இஹ்லாஸை பேணுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹுக்கு